ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரண்டி சட்னி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஊர்லேருந்து எங்கள் மருமகளும் பையனும் பறிச்சுட்டு வந்தது எனக்கு மூட்டு வலிக்காக. இதில் பிரண்டை தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், உளுத்தம்பருப்பு, தக்காளி, ஒரு 5 வரமிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, நெல்லிக்காய் அளவு சைஸு, புளி, வாசத்துக்காக கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். வாங்க இப்போ சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், பியூரான எண்ணெய், அது யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது, உடம்புக்கும் நல்லது. தேவையான அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரண்டையை நல்லா கழுவி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா பிரண்டையை ஒரு வணக்கிக்கணும். பிரண்டையை ஃபஸ்ட்டு வணக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியெல்லாம் போடணும். நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ தனியாக எடுத்துக்கலாம். குறைச்சிட்டு கொஞ்சமாக அதே சட்டியில் எண்ணெய், அது நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உளுந்தம்பருப்பு, வரமிளகா, மிளகா கருகாமல் பார்த்துக்கோங்க, நல்லா செவந்தா போதும். கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், புளியும் அதிலே போட்டுங்க. தேவையான அளவு உப்பு. போதும், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ அரைக்கலாம் வாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, இதை இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.